உலகிலேயே முதல் முறையாக தண்ணீரில் எரியும் அடுப்பினை கண்டுபிடித்து தமிழர் ஒருவர் அசத்தியிருக்கிறார். இதன் சிறப்பம்சங்கள் பற்றி எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் விவரிக்க பார்க்கலாம். ரஞ்சித், over to you. வணக்கம் நேயர்களே. பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு மாதிரியான எரிசக்தி வளங்களுக்கு மாற்று கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில உலகின் பல நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பா வளர்ந்த நாடுகள் இதுல சூரிய சக்தியை மின்சாரமாக மாற்றும் சோலார் பேனல்கள் தவிர வேற எதுவுமே கடந்த 100 ஆண்டுகள்ல நடைமுறைக்கு சாத்தியமாகவில்லை. நிலைமை இப்படி இருக்க இந்தியாவிலிருந்து குறிப்பா நம் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் தண்ணீரில் எரியும் அடுப்பை கண்டுபிடித்து ஆச்சரியப்படுத்தியிருக்கார். டெல்லியில் நடந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தினோட ஹைட்ரஜன் ஸ்டார்ட் அப் எக்ஸ்போவில் மத்திய அரசே நம் தமிழ்நாட்டிலிருந்து இவர்களை அழைத்து தண்ணீரில் எரியும் அடுப்பை காட்சிப்படுத்த வச்சிருக்கு. பிரதமரின் அறிவியல் ஆலோசகருக்கும் செயல்முறை விளக்கமானது காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடித்தவர் யார், இதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போறோம். இதை கண்டுபிடித்தவர், அதாவது தண்ணீரில் எரியக்கூடிய இந்த அடுப்பை கண்டுபிடித்த தமிழர் ராமலிங்கம் கார்த்திகிங்க. இவருடைய ஊர் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இவர் ஹைட்ரஜன் பற்றி தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி செய்து வந்தார். இந்த ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் தற்போது ஹைட்ரஜன்ல, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் இயங்கக்கூடிய அடுப்பினை கண்டுபிடித்திருக்கின்றார். உலகிலேயே முதல் முறையாக நீரில் எரியக்கூடிய பர்னருங்க. அதாவது வெளிநாடுகளில் நமக்கு தெரியும் ஹைட்ரஜனை பயன்படுத்தி பொது போக்குவரத்து, அதாவது ரயில்களை இயக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது முதல் முறையாக டொமஸ்டிக் பயன்பாடு, அதாவது நம்ம வீட்டில் ஹைட்ரஜனை, அதாவது தூய தண்ணீர் மூலமாக நாம் அதை எரிய வைத்து நெருப்பு நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை எரிசக்தியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு இவர் நிரூபித்திருக்காரு. இதற்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? ஹாண்ட் கேஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு இதுக்கு அவர் பெயர் வைத்திருக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 லிட்டர் தண்ணியில மொத்தம் 6 மாத காலம் இந்த அடுப்பானது எரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாருங்க, ரொம்பவே ஆச்சரியகரமான ஒரு விஷயம். வெறும் 5 லிட்டர் தண்ணீர் போதுங்க, 6 மாத காலம் இந்த அடுப்பை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு செலவு மிகவும் குறைவாக ஆகும் பாருங்க. உலக அளவில் பொதுவாக ஹைட்ரஜன் தயாரிப்புக்கு ஒரு கிலோவுக்கு 350 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் செலவாகுதுங்க, நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த ஹாங்க் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தயாரிக்க, உற்பத்தி செய்ய 150 ரூபாய் மட்டுமே செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 2 பர்னர் அடுப்புங்க. சராசரியா ஒரு வீட்டில் 2 பர்னர் அடுப்பு கொண்ட ஒரு இதை நம்ம பயன்படுத்தும் போது மாதத்திற்கு வெறும் 100 ரூபாய் மட்டுமே செலவாகும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க 100% நீர் மட்டுமே இதில் பயன்படுத்தப்படுகின்றன. குறைந்தபட்சமாக 100 டிகிரியிலிருந்து 100 டிகிரி செல்சியஸிலிருந்து 2800 டிகிரி செல்சியஸ் வரை தேவைக்கேற்ப இதை வந்து இந்த வெப்பநிலையானது நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு வீட்டில் நமக்கு சமைக்கணும்னா மிகப்பெரிய டிகிரி செல்சியஸ் வெப்பம் நமக்கு தேவைப்படாது. ஆனால் இதுவே தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான டிகிரி செல்சியஸ் வெப்பமானது அங்கு பயன்பாட்டில் இருக்கு, அங்கு நமக்கு தேவைப்படுகின்றது. அதனால டொமஸ்டிக் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி மிக குறைவான அளவு வெப்பமும் இதில் கிடைக்கும், தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக அதிகமான வெப்பமும் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். தேவைக்கேற்ப உற்பத்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய கூடுதல் சிறப்பு. இதை சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் எல்லாமே கிடையாதுங்க. வழக்கமான ட்ரெடிஷனல் எரிபொருள் இருக்கிற மாதிரி கார்பன் மாசு இதில் இல்லை. இது மட்டும் இல்லாமல் தீப்பிடிக்காது. எல்பிஜி சிலிண்டரில் உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க, சமைக்கிறதுக்கு உதாரணமாக ஒரு 3 மணி நேரம் ஆகுதுன்னு வைங்க. இந்த ஹாங்க் அடுப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக அதிக வெப்பநிலை இதில் கிடைக்குது இல்லையா? அதனால் வழக்கமான எல்பிஜி சிலிண்டரில் 3 மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு சமையல் வேலையை இதில் 1 மணி நேரத்தில் முடித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். சரி, இந்த நிறுவனத்தின் சமையல் அடுப்பில் சில வகைகள் இருக்கு பாருங்க. இந்த வகைகள் நம்ம பார்க்கும்போது ஒற்றை அடுப்பு இருக்குங்க. அதாவது SGS DC1 அப்படிங்கிற ஒரு மாடல் ஒற்றை அடுப்பு. இது வீட்டு உபயோகத்திற்கு சிறந்தது, பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க. DC2 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. இது வந்து டபுள் பர்னர், 2 அடுப்பு இருக்குது, குறைவான மின்சாரம் தான் இதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல DC4 என்கிற வகையில் கம்யூனிட்டி குக்கிங்க்கு இது ஏற்றது. அதாவது வீட்டில் நம்ம சமைக்கும் போது ஒரு அதிகபட்சமாக 5 முதல் 6 பேருக்கு தான் நம்ம சமைப்போம். வீட்டு உபயோக சிலிண்டரை நம்ம இதுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் கம்யூனிட்டி குக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மிக அதிக அளவில் 50 பேர் 60 பேர் கொண்ட ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம சமைக்கணும் அப்படின்னா இந்த மாடல் ஸ்டவ்வை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. இதே மாதிரி CC4னு ஒரு வகை இருக்கு. இந்த 4 அடுப்பு வகை வந்து சிறு உணவகங்களுக்கும் ஹோட்டல் பயன்பாட்டுக்கும் ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இந்த ஹாண்ட் கேஸுக்கும் எல்பிஜி வழக்கமான
எரிவாயு சிலிண்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கிய அம்சங்கள் பாருங்க. ஹாங் கேஸ்ல வந்து இதனுடைய மூலம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட நீராக இருக்கின்றதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, எல்பிஜியில் புதை படிவ எரிபொருள் நம்ம பூமிக்குள்ள இருந்து இதை நாம எடுக்கிறோம். இது எப்போ வேண்டுமானாலும் தீர்ந்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. ஹாங் கேஸ் வந்து வெடிக்காதுங்க, எளிதில் தீப்பிடிக்கவும் செய்யாது. ஆனால் எல்பிஜி சிலிண்டர் நம்ம பார்க்குறோம் பல்வேறு இடங்கள்ல இது அலட்சியமாக கையாண்டா கவனக்குறைவு ஏற்பட்டதுன்னா எளிதில் தீப்பிடிக்கும், வெடித்து விடும். இது எல்பிஜி சிலிண்டர். செலவுன்னு பார்க்கும்போது ஹாங் கேஸோட உற்பத்திக்கு பாருங்க, உற்பத்தி என்ற சென்ஸ் என்னன்னா 1000 கிலோ கேலரி கொண்ட அந்த வெப்பநிலை உருவாக்க 63 பைசா தான் செலவாகின்றது. ஆனால் எல்பிஜியில் பாருங்க 8 ரூபாய் 60 பைசாவுக்கு மேலே செலவாகின்றது. மாசுபாடு பொறுத்த வரைக்கும் ஹாங் கேஸில் 0 தான். அதுவும் இல்லாமல் இதில் எல்பிஜி சிலிண்டரில் பார்க்கும்போது அதிக கார்பன் உமிழ்வு இருக்குது, சுற்றுச்சூழல் மாசுபடுகின்றது. சேகரிக்கும் இடம் தேவையில்லைங்க. ஹாங் கேஸ் வந்து அப்பப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அப்பப்போ நம்ம உபயோகப்படுத்திடலாம். ஆனால் சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டர் அப்படி இல்லை, லைசன்ஸ் பெற்ற குடோன் தேவை. பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் சரிபார்த்து தான் வந்து அதுக்கான லைசன்ஸே கொடுப்பாங்க. எந்தெந்த துறைகளில் இதை பயன்படுத்தலாம் தெரியுமா? இந்த ஹாங் கேஸை ஏற்கனவே தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு ஏற்ற வகைகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதில் பேக்கரி மற்றும் ஃபுட், டெக்ஸ்டைல் ப்ராசஸிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங், ஃபார்மா, கெமிக்கல், பெயிண்ட், நகை தயாரிப்பு, அறிவியல் ஆய்வகங்கள், ஆட்டோ ஒர்க் ஷாப்புகள், பயோ கழிவுகள் மேலாண்மை செய்யக்கூடிய துறைகள். இது மட்டும் இல்லாமல் கோல்டு கிளைமேட் ஹீட்டிங், சில நாடுகள்லாம் ரொம்பவே குளிராக இருக்கும், நம்ம வசிக்கக்கூடிய அந்த வீட்டில் அறையில் மிக அதிகமான வெப்பநிலையை நம்ம செயற்கையாக உண்டாக்குனா தான் அங்கே வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதுதான் கோல்டு கிளைமேட் ஹீட்டிங்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கும் இந்த ஹாங் கேஸ் ஆனது பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது நம்மிடையே இதை கண்டுபிடித்த தமிழரான பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் இது பற்றி நம்ம பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. சார், 5 லிட்டர் தண்ணியை ஊற்றினா 6 மாத காலம் பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க. உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா? அதாவது எத்தனை பேர் கொண்ட குடும்பம் பயன்படுத்தினா 6 மாத காலம் வரைக்கும் வரும்? அதாவது 5 லிட்டர் தண்ணியில கிட்டத்தட்ட 6225 லிட்டர் கேஸ் இருக்கு. இத அறிவியல் ஆய்வாளர்களுக்கு தெரியும். இவ்வளோ 1 லிட்டர் தண்ணியில இவ்வளோ கேஸ் இருக்கிறதுங்கிறது இப்போ இப்போ மிக இந்த கடந்த 3-4 ஆண்டுகள்ல கண்டுபிடிச்சது தான். இப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு நினைச்சுக்கோங்களேன். 5 லிட்டர் தண்ணியில 6225 லிட்டர் கேஸ் இருக்கிறது. நிச்சயமா அது 6 மாத காலத்துக்கு மேலாகவே அதை பயன்படுத்தலாம். பியூரிஃபைடு வாட்டர் தான் பயன்படுத்தணுமா? வேஸ்ட் வாட்டர் பயன்படுத்தக்கூடாதா? ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துறது மிகவும் நல்லது. எதற்காகன்னா உள்ளே இருக்கிற நான் கண்டுபிடிச்சிருக்க அந்த இயந்திரங்களுக்கு ஆர்ஓ வாட்டருங்கிறது மிக சிறப்பானதாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு உப்பு தண்ணீர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டஸ்ட் வாட்டர் ஊத்திட்டாங்கன்னா உள்ள இருக்கிற மெஷின் கெட்டு போகுங்கிறதுனால தான் ஆர்ஓ வாட்டர் நான் பயன்படுத்த சொல்றேங்க. உங்க கண்டுபிடிப்புக்கு அரசாங்கத்தோட அப்ரூவல் கிடைச்சிருச்சா? எப்ப மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்? நிச்சயமாக வருகிற வருடம் 2026 நிச்சயமாக கிடைக்கும். இதற்காக எம்என்ஆர்இ, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய எம்என்ஆர்இல வந்து மிஸ்டர் அபய் பாக்ரே அவரை சந்திச்சு இதை ஒப்படைச்சிருக்கோம். அவர் ரொம்ப இதை மிக அபூர்வமா வரவேற்றிருக்காரு. அது மட்டும் இல்ல, பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் நம்ம மத்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டாக்டர் அஜய் கே சூட் அவரு இதை நிச்சயமா இந்த வருஷத்துக்குள்ள எண்டுக்குள்ள இதுக்கு காப்புரிமை, இதுக்குண்டான லைசன்ஸ் எல்லாமே அவர் கொடுக்குறாரு. நிச்சயமா அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இது நிச்சயமாக வெளிவரலாம். ஸோ உங்கள் தயாரிப்பில் இப்போ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டொமஸ்டிக் டைப் ஸ்டவ் இருக்கு, இதனுடைய விலை தோராயமா என்ன வரும்? தோராயமா ஒரு 45,000 முதல் 50,000 வரலாம். இது அதிகப்படியா தயாரிக்கும் பட்சத்தில் இன்னும் விலை குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நடைமுறையில வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி சிலிண்டருக்கு மாற்றா இதை பயன்படுத்தும் போது ஒரு குடும்பம் மாதம் எவ்வளவு ரூபாய் வரை சேமிக்க முடியும்? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் சமைத்தால் கூட மின்சார செலவு 100 ரூபாய், அதிகபட்சம் 100 ரூபாய் வரலாம். அதுக்கு மேல வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு கரண்ட்ல வேலை செய்யறதாக இருந்தாலும் டிசி வோல்ட்ல தான் வேலை செய்யுது. அதனால இது மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம்தான். மிக குறைந்த செலவு தான். அதிகபட்சம் 100 ரூபாய் வரலாம். ஹைட்ரஜன் எரிபொருளா பயன்படுத்துறதுல வளர்ந்த நாடுகளுக்கே இன்னும் தயக்கமா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கண்டுபிடிப்பு 100% பாதுகாப்பானதுன்னு சொல்லிட முடியுமா? இதுதான் முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறது. அதாவது உலக ஆய்வாளர்கள் எல்லாமே ஹைட்ரஜன் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல், வெடிக்கும் மெட்டீரியல்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்ம படிச்சது அதனாலதான். என்னோட கண்டுபிடிப்பே அதுதான். இந்த ஹைட்ரஜனை எரிபொருளா மாத்திருக்கேன், ஃபியூலா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்.
100% சேஃப்டி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சமையல் கேஸ்ல எரிஞ்சிட்டு இருக்க அதோடைய போகும் குழாய நீங்க கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு காத்துல லீக் பண்ணலாம். லீக் பண்ணா இமிடியேட்டா அட்மாஸ்பியர் ஏர்ல ஆக்ஸிஜனோட கலந்துரும். ரொம்ப 100% சேஃப்டி. இப்ப மற்ற எல்பிஜி, சிஎன்ஜிலாம் அப்படி இல்ல. அதுல காத்துல கலந்து அப்படியே தேங்கி நிற்கும். அது தீப்பிடிக்கக்கூடியது, வெடிக்கக்கூடியது. ஆனா இந்த நான் கண்டுபிடிச்சிருக்க கேஸ், இது ஒரு டிஃபரண்டான ஒரு மெஷர்மென்ட்ல நம்ம வெளிய எடுக்கிறோம். ஹைட்ரஜன் மட்டும் இல்ல, ஹைட்ரஜனோட ஆக்ஸிஜன் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த இந்த ஆய்வுக்காக தான், அதாவது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் வெடிக்கும் தன்மையுடைய ஹைட்ரஜனை பயன்பாட்டுக்கு கொண்டு வரது என்னுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதுதான் உலகத்துல எல்லாரும் ஹைட்ரஜனை கண்டுபிடித்ததற்கும் நான் கண்டுபிடித்ததற்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அதுதான். எல்பிஜி சிலிண்டரை கையாளுறதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ஸ்டவ்வை கையாளுறதுக்கு அப்படி எதுவும் எஸ்ஓபி இருக்கா? எந்த விதிமுறைகளும் கிடையாது. ஒரு ஒரு படிக்காத ஒரு பாமர பெண் கூட இத ரொம்ப அருமையாக, எளிதாக பயன்படுத்தலாம். அதாவது நீங்க பயன்படுத்தக்கூடிய அடுப்பை நீங்க பயன்படுத்தும்போது மட்டும் தான் அந்த இயந்திரம் ஆன் ஆகும். நீங்க பயன்படுத்தலைன்னா அந்த இயந்திரம் தானாகவே அத நிறுத்திக் கொள்ளும். அது இல்லாம இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆன் டிமாண்ட். அதாவது ஆன் பண்ணா நீங்க பயன்படுத்தும் போது மட்டும்தான் கேஸ் தயாரிக்கும். நீங்க பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டால் கேஸ் தயாரிப்பதை அந்த இயந்திரம் தானாகவே நிறுத்திக் கொள்ளும். இதுல வந்து ஸ்டோரேஜ் கிடையாது. அதாவது தேக்கி வைக்கப்பட்ட சிலிண்டர்களோ எதுவும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. கூடிய சீக்கிரமே உங்களுடைய தயாரிப்பு வெகுஜன மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும். அதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். நேயர்களே, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வழக்கமா இது மாதிரியான கண்டுபிடிப்புகள் ஆய்வு நிலையில மட்டுமே தான் இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. தண்ணீரில் எரியும் அடுப்பு முழுமையாகவே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தயாராகிவிட்டது. அரசிடமிருந்து அப்ரூவல் கிடைச்சா அடுத்த 6 மாதங்களுக்குள்ளேயோ இல்ல ஒரு வருடங்களுக்குள்ளேயோ எப்ப வேண்டுமானாலும் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தண்ணீரில் எரியும் அடுப்பை கண்டுபிடித்திருக்கக்கூடிய தமிழர் வேலூர் ராமலிங்கம் கார்த்திக்கின் நிறுவனத்தில் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகர், நமக்கெல்லாம் தெரிந்த திரு சரத்குமார் அவர்களும் இயக்குநர்களில் ஒருவராக இருப்பது குறிப்பிடத்தக்கது.